ரெசிபி எப்படி வந்தீங்க பாருங்க. சுண்டல் ஓகே. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரதியம்மாவும் ரதியம்மாவினுடைய மகனாகிய நானும் சேர்ந்து இனி சமைக்க போகிறோம். இன்றைய முதலாவது சமையல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரைக்காய் சுண்டல். எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் பறித்த அவரைக்காயை தான் இப்போ நாங்கள் சுண்ட போகிறோம். ஓகே, கட் பண்ணுங்க. ஓகே, ரெண்டு வேற இந்த பூ பாருங்க மாதிரி. இதான் அவரை பூ மகளே. காய்ச்சி திரிக்கி காய்ச்சி அவரை பூ முசுரப்பத்தில் எவ்வளோ வேண்டி அது குடியிருக்க வேண்டிய முடிஞ்சிருக்கு. இந்த அவரைக்காயை வந்து நாங்கள் சுண்டி சுடு சோறோட வந்து சாப்பிட போகிறோம். அம்மா இது செத்தல் மிளகானிமா? இது மூன்று நல்ல உரைப்புமா. மூன்று அவரைக்காய்க்கு மூன்று மிளகாய் காணும். ஸ்ட்ரைட்டை கொஞ்சம் கழிச்சா தான் நல்ல நல்ல வேணே. ஓகே ஓகே ஓகே, பொட்டிய வெங்காயத்தை போடவும். என்ன இது வந்து எங்களோட வீட்டு மரத்தில் ஆஞ்ச புளியம்பழம், மிளகாத்தூள், கிராமத்து மிளகாய்த்தூள். நிலத்தில் வந்து அடுப்பு மூட்டி அதில் வந்து நம்ம மண் சட்டியில் எங்களோட வீட்டு தோட்டத்தில் பறிச்ச அவரைக்காயை நாங்கள் இப்போ சுண்ட போகிறோம். தண்ணி வத்தணும். தண்ணி இப்படி அள்ளி இது இந்த ஊத்திக்கன் கீழே ஊற்றணும். தண்ணி ஊற்றணும் இல்லை, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு சிம்பிளா நினைச்சு அவரைக்காய் சுண்டல் இப்போ பிடிச்சிடறானே. அதாவது மிக்ஸ் பண்ணுறது அது. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன், நான் ரதி. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருந்தால் இப்போ நாங்கள் கேட்சி கொண்டிருக்கோம். இந்த லொக்கேஷன் புது லொக்கேஷன் இன்னினே ஏன்னா வருங்க மக்களே, நான் உங்களே ஏற்கனவே வந்து சொல்லியிருப்போம் எங்களோட வீடியோக்களை வந்து சமையல் வீடியோ வரும். அதாவது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரதியம்மாவும் ரதியம்மாவினுடைய மகனாகிய நானும் சேர்ந்து இனி சமைக்க போகிறோம். இனி சமையல் வீடியோ உங்களுக்கு நிறைய வரப்போகுதுன்னு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து சமையல்களையும் வழங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இவ்வளோ நாளும் ரதியம்மாட சமையல் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு முதல் நாள் வரைக்கும் தான் ரதியம்மாட சமையல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரதியம்மா வந்து எடுபடி எல்லாம் செய்வாங்க. அனுஷன் வந்து சமைக்க போகிறேன் இனிமேல். சரியா உங்களை டேஸ்டியாக வந்து சமைச்சு காட்ட போகிறேன். ஏன்னா அப்படியா? ஓகே, என்னென்னு சொன்னால் 2 நாள் வீடியோ வரல. என்னென்று நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு கம்பெனி ஒன்று நாங்கள் எதிர்காலத்தில் திறக்க இருக்கிறோம், ஏகே ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது சம்மந்தமான வேலைகள் நாங்கள் எங்களோட கம்பெனி திறக்க முன்னமே முதலாவது ஒரு சப்ஜெக்ட் முதலாவது ஒரு ப்ரொஜெக்ட் வந்து முடிஞ்சது கடவுளோட ஆசீர்வாதத்தோட. அதாவது உங்களுடைய காணிகள் நிலங்கள் விற்கணும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் இப்போ நாங்கள் செய்கிறோம். அந்த வேலை நாங்கள் கம்பெனியை திறக்காமல் ஒரு வீடியோ மூலம் போட்டு ஒரு காணியை வந்து நாங்கள் விற்று கொடுத்துருக்கிறோம். அப்போ அதனால் வந்து நேற்றைய தினம் எனக்கு வீடியோ எடுக்கலாம் போச்சு. முந்தின நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்க ரெடியாகிற டைமில் பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மாவே காணவில்லைன்னு சொல்லிட்டு நியூஸ். ஐயோ எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணே. அதாவது எங்கள் அம்மா காணலையாம் ரெண்டு நியூஸ் வருது. எனக்கு அப்படி இருக்கும். அது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் வந்துட்டு அம்மாவை வந்து வெளியில் போயிட்டாங்க, கையில் வந்து ஃபோன் இல்லை. அம்மாவை வந்து அண்டை தரணம் இங்கே இல்லை. இவங்க கிளினிக் போனவங்களாம். எங்கே சுகர் இருக்குது அதனால் கிளினிக் போனவங்க. கிளினிக் போன இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுட்டாங்க. அவங்க வீட்டை போல் வந்து குடும்பத்துக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலைண்ணே. ஒரு ஆளை வந்து போட்டில் விற்கிறாங்கன்னு சொன்னால் வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். என்ன தெரியாத ஒருத்தர் இல்லை. யூடியூப்பில் வந்து என் நம்பரை தேடினாலே வந்து கிடைக்கும். அதையும் விட பக்கத்து ஹாஸ்பிட்டலானே. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது பிளவுண்டு இருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் அதை கிளியர் பண்ணிட்டோம். அப்போ அன்றைக்கு நைட் ஒரு 10-11 மணி ஆனதால் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. 2 நாள் இந்த பிரச்சனையாக போச்சு. ஆனால் இனிமேல் வீடியோ வரும். எங்களால் வந்து தொழில் இந்த நிமித்தம் காரணமாக வந்து
வெளி மாவட்டங்களுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறது வந்து குறைவாக இருக்குது இனிமேல் என்ன. அப்போ நாங்கள் எங்களோட வேலையும் பார்த்துட்டு நாங்கள் வீடியோ உங்களை மகிழ்விக்க தரணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ரதியம்மாவும் நானும் இனிமேல் வந்து உங்களுக்கு சமையல் வீடியோ புது சமையல் ஐடியாக்கள்லாம் வந்து நாங்கள் கொண்டு வரோம். நீங்கள் பார்த்து ரசித்து கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட முடிவில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளையிலிருந்து கவிதை வரும், இன்றைக்கு சமையல் வரும். சரியோ, இருட்டா போயிட்டு நல்ல ஒரு லொக்கேஷன் இப்போனே நாங்கள் நிற்கக்கூடிய பாருங்க, அழகா நெஞ்ச பாருங்க எப்படி கிட்ட பாருங்க. சரி பாருங்க மக்களே, சும்மா அருமையாக இருக்குது. ஏன்னா அழகான பூங்கத்துக்கு முன்னுக்கு தான் நான் காய்ச்சி கொண்டுருவோம். அந்த இடத்துல ஒரு வானவில் இருந்தது. ஏன்னா வானவில் இருந்தது, இப்போ மறைஞ்சிட்டு இருந்தோம். எடுத்துனீங்களா பதியோ? மறைஞ்சிட்டு கொஞ்சம். சரி, அதை மிஸ் பண்ணிட்டோம், பரவாயில்ல. அடுத்த மாதிரி தானே வித்தியாசமான கலர் இருக்கு. வானத்தை பாரு தம்பி, இருட்டுன்றதோட ஒரு வித்தியாசமாக இருக்குண்ணே. இந்த நேரத்தோட வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி இந்த புறா பார்த்தீங்கன்னா அந்த முருங்கையில் சாப்பிட்ற காட்சியெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ வளவலண்டு கதைக்காம என்ன சமைக்க போகிறேன்னு சொன்னால் இந்த சுண்டுறதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. அது வந்து ரதியம்மா தான் தெரியும். இன்றைய முதலாவது சமையல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரைக்காய் சுண்டல். எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் பறித்த அவரைக்காயை தான் இப்போ நாங்கள் சுண்ட போகிறோம். என்ன அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரதியம்மாவும் நானும் சேர்ந்து இந்த வேலையை செய்ய போகிறோம். நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கும் உதவும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன மறுத்து வச்சுக்கிறோம்? வெங்காயம், அளவு இந்த டப்பாவை பார்க்க என்ன ஞாபகம் இல்லாமல் இந்த டப்பாவை பார்க்க நல்லா யோசிப்பார். இது நாங்கள் எங்களோட திக் பயணங்கள் நிமிடத்தில் இது நாங்கள் பின்ன காரை பின்னில் போட்டுருவோம். எடுத்து பார்க்கக்குள்ள இந்த மிளகாத்தூள் இந்த இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்குது. இப்போ தனித்தனியாக இருக்குது. இந்த பாருங்கள், மழை வச்சுருக்காங்க. இது வந்து எங்களோட வீட்டு மரத்தில் ஆஞ்ச புளியம்பழம். என்ன புளியம்பழம். அதே மாதிரி இது எங்களோட தோட்டத்தில் ஆஞ்ச கொரக்காப்புளி பழம்னு சொல்ல மாட்டோம், பொய், பச்சை பொய். சரியோ, இது வந்து வாங்கினது. அதே மாதிரி உப்பும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கினது. என்ன உப்பு இருக்குது. மிளகாத்தூள் நாங்கள் செய்தது. என்ன மிளகாத்தூள், கிராமத்து மிளகாய்த்தூள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கட்டத்தூள் வந்து அதாவது கட்டர் இந்த மிளகாய் தூளம் வந்து நாங்களே வந்து ரெடி பண்ணது. நாங்கள் 4 கொஜ்ஜிக்காக வள கொஜ்ஜிக்காய் இருக்கு. ஓகே, சொல்றது அப்புறம் இது வந்து செத்தல் மிளகாய், காஞ்ச மிளகாய்னு சொல்லுவோம். அதே மாதிரி பெருஞ்சீரகம் தர பாருங்க, அது வந்து தேவையான அளவுக்கு இது பண்ணலாம். அதே மாதிரி மண் சட்டி இருக்கு. மண் சட்டியில் சுண்டுனாத்தான் மகளே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. என்ன டேஸ்ட் வந்து உண்மையிலே அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது. தேங்காயெல்லாம் திருவணும், பரவாயில்ல நான் திருவேன். என்ன அது இல்லை, மஞ்சள் இடிச்சு வச்சிருக்கு, டப்பாவுக்குள்ளே போடலை. இப்போ திடீரெண்டா நீ வந்த நான் அம்மா எதிர்பார்க்கல இப்போ சமைக்கிறது வரப்போன்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையை ஓடி தெரிஞ்சு நமக்கு. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க, நல்ல ஒரு காரணம் வரும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களார வீடியோ கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோனுடைய இறுதியில் வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லாருடைய என்ன கமெண்ட்டில் வந்து காட்ட முடியுமாண்டா கண்டிப்பாக வந்து நான் காட்டிக்கொள்கிறேன். அம்மா டக்குனு போவோம். அம்மா பயந்துடா அம்மா. அப்போ போவோம். இதற்கு அம்மா கையில் கத்திரிக்கோள் வெட்ட போகிறீங்க. ஓகே வாங்க, ரெடி வாங்க போவோம்மா. அதாவது பார்த்தீங்க அப்படி சொன்ன மக்களே, எங்களோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரைக்காய். என்ன வரமா அது? தட்டவரையா? அவரைக்காயில் என்ன அவரைக்காம இருக்கு? பாலவரை, கொத்தவரைக்காய், தட்டவரைக்காய், ரேந்தவரை. இப்போ நம்ம அவரை எது? தட்டவரை. எங்க இருக்கு? ஒளிச்சுதான் நினைக்கிறேன். காட்டுங்க காணுங்க. இது என்னம்மா அது? அவரைக்காடு சைஸ் இப்ப இப்ப அப்படி கட் பண்றல வடிவா காட்டணும் மக்களுக்கு. எங்க பறிக்க வேண்ட காட்டு தான் வேணும். இதை பிடிங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க மக்களே. இது ஒண்டாமா இரண்டாது? இது ஒன்று தானே? இது ஒன்று. ஓகே, இங்க பாருங்கம்மா. இது அம்மா அழகா பறிக்கிறாங்க, கையாகி வச்சிருக்கலாம் நல்லா இருக்கு. சரிங்க, இது வந்தது டக்குன்னு. சரியோ, ஓகே. நீங்கள் நிறைய அவரைக்காய் பறிக்கிறீங்க. நீ ஒன்று ஆஞ்சிவாது இந்த மழைக்கு எப்படின்னு வச்சுட்டு இந்த அவரைக்காயை வந்து நாங்கள் சுண்டி சுடு சோறோட வந்து சாப்பிட போகிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ அம்மா பண்ணீங்க இது பண்ணுங்க. ஓகே, முசூரா
சரி ஓகே 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 கட் பண்ணுங்க. ஓகே 2 வேற இந்த பூவை பாருங்க இந்த அரிக்கும். இதான் அவரை பூ மகளே. காய்ச்சி திரிக்கி காய்ச்சி முதல்ல அவரை பூ முசுரப்பத்தில் எவ்வளோ வேண்டு? அது குளிருக்கா வேண்டிய முடிச்சிருக்கு. சரி வாங்க வாங்க வாங்க. என்ன கொஞ்சம் இருட் ஆகிட்டு நீ கொஞ்சம் நேரத்துக்கு தாரதலே பண்ணுறேன். அந்த இப்போ இல்லை அவசரப்படாதீங்க காட்டுவோம், நம்மளோட உறவுகளுக்கு காட்டுவோம். ஓகே இப்போ வரீங்க. ஓகே என்ன அதில் போடுங்க. ஓகே மகளே அவரை மூண்டானாமா இருக்கா வேறு காணுமா? இல்லை இருக்கா இல்லை இல்லையோ? 3000. அப்போ அது காணும் இல்லை அவ்வளோதான் இருக்கணும் இல்லை நம்ம. அப்போ இது எங்களோட வீட்டு தோட்டத்தில் பறிச்ச இது என்னம்மா தட்டை வரக்காய் பாருங்க. இதை தான் சுண்ட போகிறோம். அடுத்தது என்னென்னமா மிளகாய்ங்க இருக்கு. கொஞ்சம் அல்சர் இருக்கு, அதனால வந்து ஒரு பல மிளகாய் காடுங்க பாருங்க. அம்மா இது செத்தல் மிளகாயமா? இது 3 நல்ல உரைப்புமா. 3 அவரைக்காய் 3 மிளகாய் காணுமா? அதுவும் அப்படித்தானம்மா? அது காணும் இல்லை அவ்வளோ நிற்கி, அதுவும் அப்படிதான். அப்போ காணுங்க அவனை தேடிப்பாங்கடா மிச்சம் எங்கே இருக்குன்னு. சரிங்க எப்படி கடலை படியா இருக்கா? சரிங்க இது எல்லாம் அவங்களோட வீட்டு தோட்டத்தில் பறிக்கிறோம். வேறம்மா பறிக்கணும் வீட்டு தோட்டத்தில் காணும் தானேம்மா? இது அவ்வளோதான் இது வாங்க. ஆனால் இல்லைன்றீங்களா நீங்கள் அவருக்கா? இந்த குட்டி ஒன்று இருக்கு பார்த்து, இந்த குட்டி ஒன்று குட்டி அவருக்கா பார்த்துல குட்டி இதில் என்ன அவரைக்காய் நீங்கள் தேடி பார்த்துனீங்களாம்மா? உள்ள நீங்கள் பார்க்க வடிவிலோ காணல். சரி பூக்கள் பூத்திருக்கின்றது, வாங்கல் போகலாம். இரட்டுப்படுது இதெல்லாம் வந்து இப்போ எப்படி வெட்டுற எனக்கு சொல்லித்தாங்களா? அப்படி வெட்டுண்டு நான் என்ன பிற மக்களே உங்களுக்கு சமைச்சு காட்டுறதுக்காக வேண்டியே அழகாக நிற்கின்றது பாருங்கள். குரோட்டான் உங்களுக்கு சமைச்சு காட்டுறதுக்காக வேண்டியே நான் இன்றையிலேருந்து சமையல் பழக போகிறேன் வேறையா. அப்போ நைட்டில் 1 மணி நேரம் கண் முழிச்சு சமையல் பழக உண்டு. அப்போ வாங்க. ஓகே எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. அம்மா அப்படி வெட்டுறேன்னு சொல்லித்தாங்களா? நீங்கள் ஒன்று வெட்டி காட்டுங்கம்மா. சரியோ அடுத்து நான் வெட்டுறேன். என்ன தம்பி நீ சமையல்காரன்டா வயசை பண்ணி நீ சமையல்காரன் சொல்லித்தாங்க. எடுத்து போட்டு அது எடுத்தோட டாக்டர் ஒன்று சொல்லாம வெட்டுறீங்க இல்லைங்க. இந்த அவரைக்காய் இப்படிதாம்மா வெட்டுறேன். சரியா கத்திரிக்கோள் கத்திரிவால வெட்டுறேன் லேஸ் இலகுவா இருக்கு வேணாமா? ஓகே சைட்டை கொஞ்சம் கழிச்சாதான் நல்ல வேணே. ஓகே ஓகே போருங்க. நான் கொஞ்சம் கையை கழித்து வரேன். ஏன்னா பட்டி பாப்போம். ஓகே 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 சரி இது பட்டிட்டீங்க இப்போ. இது சரி இதே மாதிரி நான் பட்டுறேன். இப்போ சைட்டை பட்டன் இங்கே பாருங்க. இப்போ இல்லை கடைசி ஃபைனலுக்கு காட்டுவோம். சரியோ இங்கே பாருங்க. அம்மா வந்து சொன்ன மாதிரி வந்து வெட்டப்புறம் முதலாவது வந்து இதை கழிக்கணுமா? சரியோ அப்போ என்ன செய்வோம்? இதை கழிப்போம். அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது இந்த ஓரத்தை வெட்டணுமா? என்னம்மா? ஓகே அம்மா சொன்னம்மா. இப்போ அவங்களெல்லாம் அந்த மரக்கயிறு வெட்டி கொஞ்சம் பழக்கம் இருக்கும், நமக்கு அப்படி இல்லை. சரியோ பருப்பு சோப்பா இருக்குமா? நிறைய வெட்டுறோண்ணா இல்லை இந்த கோட்டோட வெட்டணும் இல்லைங்களா? ஓகே இப்போ எனக்கு விளையும் இந்த சிஸ்டம் கோட்டோட வெட்டணும். இது கத்தாங்கம்மா எனக்கு அப்படி இல்லை எனக்கு கத்தி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போட காப்பாய். கத்தரிக்கோட இது ஈஸியாக தான் இருக்கு. என்ன தம்பி சரிங்க துணி வெட்டுறாக்கிட்ட தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 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 கோடு ஓகே இந்த கோடு விட்டோம். சரியோ இப்போ நம்ம செய்யணும். அதை நீங்கள் செஞ்சு எடுங்க. இதால் வெட்டுங்கம்மா. அது கத்திரிக்கோள் வைங்கம்மா. இதால் வெட்டுங்க. இது ரெண்டாவது இப்படி கிழிக்கும். கிழிச்சு பிஞ்சி ஓகே 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 அதை நான் இதே பண்ணுறேன். நீங்கள் இப்போம்மா என்ன நீங்கள் சமைக்கிறத தாண்டி இப்போ நீங்கள் பழைய எக்ஸ்பர்ட் ஆள் சமையல் என்ன என்ன சொல்லித்த போறீங்க எப்படின்னு. சரியோ போடுவா கையாவணுமா? சரி இங்கே பாருங்க. ஓகே
அம்மா அம்மா செஞ்சு வேணும்னா ஓகே ஓகே. எல்லாம் பிஞ்ச அவரைக்காய். இப்போ நாங்கள் இப்படி கட் பண்ணணும். எப்படி சத்தம் வாங்காதீங்க. இவ்வாறு பண்ணிப்படுது பாத்தியலா? பாத்தியலா? கத்திய விட வாங்க கத்திரிக்கோல் ஐஸ் ஈஸ்வனே கவனம் கையை விட்டுறா நீங்க வெட்டுற வெட்டுக்கு. சரி இப்போதாங்க நான் கட் பண்ணுறேன். அம்மா சொல்லி தருவீங்களா அம்மா பழகுவேண்ணா ஏண்ணே? அப்போ எதிர்காலத்தில் நீ ஏண்ணே எதிர்காலங்கள் சமைக்க பழக தானே வேணும். இப்போ தான் நடக்குது கூட. ஆ சரி சின்ன சின்ன கட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு ஓகேயா? ஆமாம். இப்போ அடுத்துண்ணே உடனே ஆஞ்சி சுண்டுறதுமா ஒரு சுவையாയിരിക്കും. இனி போண்டிருக்கும் கடவுளை. ஆனால் இது கடும் பெரிய துண்டு மாதிரி இருக்கு. அது நீங்கள் அம்மா பெருசாக விட்டுறீங்க. இல்லை நீங்கள் வெட்டினது தானே பிடிக்கும். இப்போ சின்ன ஓகே ஓகே. அப்போ அடுத்தது நம்ம வெட்டணும். அதே புழக்கணும்ண்ணே. இது நூறு பிஞ்சாமா கடும் பிஞ்சு இதோட முத்தலாமா வரணும். பிஞ்சானല്ലോ. இதே மாதிரி காய் நான் நிறைய கண்டிக்கிறேம்மா. இதே மாதிரி காய் இந்த ரோட்டோரங்கள் இல்லை நிற்கும் இல்லோ அது வரையா? இல்லை அது சோனா வர. ஓகே 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 சோனா வர. இது அப்படியே விட்டு புழக்காம புழக்கத்தோ இல்லையா? ஏனம்மா அப்படியே போடல சின்னன்னு. இதில் பருப்பு இப்படி வரும். பெருசா சரி இப்போ காண மாவட்டம் நெஞ்சு பாருங்க. அப்போ பாருங்கள் மகளே நீங்கள் சுண்டல் மட்டும் சொன்னா இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு. இதை விட கொஞ்சம் சின்ன நீங்கள் நறுக்கி எடுங்க. இது நாங்கள் புது பழக்கம் என்றபடியெல்லாம் இப்படி. அம்மா பழைய ஆள் நான் புதாள் எனக்கு தானே அம்மா சமையல் சொல்லி தராங்க. அடுத்த மிளகாய் வெட்டணும்மா. மிளகாய் வெட்டணுமா? பெஸ்ட்டுக்கு என்ன வேணும் அடுத்து? கழுவி அதுக்கு போடணுமா? எதம்மா சட்டிக்குள்ள இதை கழுவுற முடியுவானே? அழகாய் சட்டி கழுவி வச்சிருக்குமா? அண்ணன் ஒன்று விழுந்து அது பரவாயில்ல அதுக்கு மணந்தாங்க. ஓகே இப்போ என்ன செய்ய வேண்டாம். ஓகே அது என்ன கழுவுண்ணே? நல்லா இது ஊதுங்க. மருந்தே அடிக்கலண்ணே. மருந்து கலப்படம் இல்லாத ஒரு சுத்தமான மரத்து காய் அவரைக்காய். புதுப்பழக்கம் தானே மகளே கொஞ்சம் இதாக தானியும் பழகம் விளைக்குவேண்ணே. ஓகே சொல்லி தந்தா செய்வேண்ணே. என்னடா பொம்பளை பிள்ளை மட்டும் தான் சமைக்கிறேன் நீங்கள் சமைக்கிறியா தம்பியாக்கண்ணே? ஓகே இப்போ அழகாக கழுவி வச்ச சட்டி ஒரு தூரம் கழுவி. ஓகே இப்போ போகிறேண்ணா. சரி அவரைக்காய். அடுத்த வேலை என்ன செய்யணும்? அடுத்து என்னம்மா? கொச்சிக்காயும் வெங்காயம் பட்டணுமா? வெங்காயம் பட்டணும். கொச்சிக்காய் எந்த அளவுக்குமா? அதையும் கழுவணுமே தண்ணி கழுவும். கொச்சிக்காய் கத்திரிக்காயில் இல்லை வேண்டாம் வேண்டாம் சின்ன நான் விட்டணும் தாங். பட் இதுக்குள்ளோட தட்டுக்குள்ளியா இதுக்குள்ளையா? இப்படியாம்மா இந்த அளவுக்கு ஓகேயா? ஓகே ஓகே ஓகே. இது கொச்சிக்காய் காணுமாவா முண்டும்? காணும் கடவுரை கடவுரை பண்ணுறது செத்தர் மிளகாம இருக்குன்னு நாங்கள் மரத்தில் ஆஞ்சதுன்னு. அம்மாட சமையல் பாருங்க. அம்மா ரதியம்மா அப்படிதாரு சமையல். வெங்காயம் வெங்காயம் பட்டுறதுக்கு தட்டம் தாங்களே. தட்டம்
கட்டிங் போட்டு இல்லையோ இருக்கு எங்கே கறி வீட்டுக்குள்ள அதுதான் இல்லை சரி இன்றைய பாட்டுக்கு சமாளிப்பேனே நாளைக்கு நாளைக்கு இருந்தால் ஆனால் கட்டிங் போட்டுருக்கு இந்த கத்தி சரிதா என்ன இது பல்லு கத்தி அது காணாது கையை அது இடம் காணாது மஞ்சள் இஞ்சம் தடக்குது இந்த விலங்கு எங்களால் முடிஞ்சது இப்போ இப்படி இல்லாடி இப்படி அது காணாது இந்த இப்படி செய்யணும் சரி அது சரி அது சரி விடுங்க 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 இது என்ன இருந்தாலும் நிறைய நாள் தானே வட்டி தாங்க அது ஓகே ரெண்டு வெங்காயம் காணுமாம்மா சரி அது கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பெருசு ஜாகிரதா இல்லை தான் எனக்கு சாட்டுன்னு வெட்டிப்படாதுக்கு ஓகே இப்போ என்ன செய்யணும் இதுக்குள்ள போடணும் வெங்காயத்தை போடணும் முதல்ல மக்களே வடியாக உதிர்த்து வெட்டிய வெங்காயத்தை போடவும் என்ன போடணும் அளவு சொல்லி தாங்கம்மா அந்த இதெல்லாம் அளவுக்கு தேவையான பாருங்க மஞ்சள் தூள் அளவு தேவையான மஞ்சள் தூள் லேசாக இப்படி பறக்க வேணும் ஓகே அளவுக்கு தேவையான உப்பு போடணும் அது இப்போ இல்லையம்மா உப்பெல்லாம் போடுறது பிரச்சனை இல்லையா ஆ என்னடா உப்பு போடு கொத்துக்கு கிடைக்கிற ஐஸ் கட்டியை போலையா இது என்ன அளவுக்கு தேவையான உப்பு இல்லைம்மா அது கூட இருக்குமா அதில் உப்பு ஆ போட்டு அவிக்கணுமாம்மா ஃபஸ்ட்டுக்கு அதான்டா உப்பு மஞ்சள் போடுறாங்க தண்ணி ஓகே எவ்வளோது கூட கொஞ்சம் பாருங்க காணுமா ஓகே அப்போ இவ்வளோதான் வேலை ப்ரொசீசிங் வேலை இவ்வளோதான் மற்ற எதாவது எங்கள் ஆகுறது சரியா அப்போ அடுத்த வேலை வந்து இது செய்கிறது சரி ஓகே வாங்க இப்போ அடுப்பில் வந்து நம்ம இதை கொண்டு போவோம் சரியா அடுப்புக்குள்ளே கொண்டு போய் நம்ம அடுப்பில் வச்சு இவ்வளோத்தையும் அவிக்கணும் அவிச்சே அப்புறம் நம்ம தேங்காய் திருவி அதுக்குள்ளே போட்டு டக்கு டக்கு இடிச்சுட்டா சுண்டல் என்ன சுண்டல் அவரைக்காய் சுண்டல் ஓகே சரி வாங்க ஓகே மகளே இப்போ சுண்டது ரெடி இது நாங்கள் சுண்டது அவிக்கப்புறம் அடுப்பை நம்ம ரெடி ஆயிடுது வாங்க எங்களை கிராமத்து சமையலை பாருங்க மக்களே வச்சுட்டேன் ஓகே நல்ல அடுப்பு மூட்டி நிலத்தில் வந்து அடுப்பு மூட்டி அதில் வந்து நான் மண் சட்டியில் எங்களோட வீட்டு தோட்டத்தில் பறித்த அவரைக்காயை நாங்கள் இப்போ சுண்டப்புறம் சுண்டல் சுண்டி சுடுசோரோட சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி தான் இருக்குமே அந்த மாலை நேரத்தில் மழை இப்போ கொஞ்ச நேரத்தில் பேஞ்சு நின்றுது பாருங்கள் மழை பேஞ்சு நின்றுட்டு அந்த நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பூவில் இருந்த துளியில் பார்த்து மேய்ச்சிருப்பீங்க என்ன மழை பேஞ்சு கேளையான்னு சொல்லிட்டு சரி ஓகே அடுப்பில் வச்சுருக்கேன் எவ்வளோ நம்ம அடுப்பில் அவிய வைக்கணும் வரமணிச்சால் பிடிக்குமா ஏன் அப்படி அப்படிதான் சொல்லி வளர்க்கணுமா அரமணித்தாலும் பிடிக்குமா வாக்களே இது அடிக்கப்பா என்னடாப்பா அது அப்போ அரமணித்தாலும் வைப்போம் தானே ஓகே இல்லை நம்ம கொஞ்சம் வேகமாக சமைக்க வேண்டிய கொஞ்சம் இனி கேஸ் எடுப்பேன் கொஞ்சம் டக்குன்னு வேகமாக சமைச்சு உங்களுக்கு காட்டணும் மட்டும் சொன்னால் என்ற நிமிஷம் கூட கூடாது மேக்ஸிமம் நான் ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த சமையல் வீடியோ காட்டணும் அப்படின்றத வந்து எங்களோட நோக்கம் சரி ஓகே ஒரு அரை மணித்தாலும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் தொடக்கம் 25 நிமிஷம் ஆயிடுது என்ன 25 நிமிஷம் அப்புறம் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் கொதிக்கு இப்போ என்ன மயிறு இப்படியா நல்லா இருக்குமா கொஞ்சம் தண்ணி ஊற்றட்டுமா தண்ணி ஊற்றட்டுமா மூடி வைக்கும் தண்ணி அள்ளி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றுறேன்டா தண்ணி காணுமாம்மா என்னம்மா என்ன சிரிக்கிற அங்கே அம்மா வாங்க என்னம்மா சிரிக்கிறேன் தண்ணி எடுத்தது சிரிக்கமா தண்ணி ஊற்றணும் நான் தண்ணி இப்படி அள்ளி விஜய் இந்த ஊற்றிக்கேன் கீழே ஊற்றுணும் தண்ணி ஊற்றணும் இல்லை அதுக்கு வெயிட் பண்ணி தெரியும் சிம்பிளாக நினைச்சு தான் அது இப்போ தண்ணி ஊற்றி தானேம்மா காணுமா பார்த்து என்னடா சிம்பிளாக யோசிச்சுனான்டா வெயிட் பண்ண தேவையில்லையே அள்ளி ஊற்றுன்னு நான் இது என்ன தப்பிரிக்கி இன்னும் தண்ணி ஊற்றணும் சொல்லுங்க பற்ற வைப்போம்
இல்லம்மா வத்தட்டும் காணுமா இல்லை வத்த வெப்பமெல்லாம் காணுமா தண்ணி இது பாருங்க கொஞ்சம் வத்த வைப்போம். கொஞ்சம் வத்த வைப்பனே அப்படின்னா மக்களே எடுத்து அங்கே அழுத்தணுமா அப்போ தண்ணி ஏற்க கூட அப்போ சொல்ல போனா அப்படியா ஓகே ஆ ஆ பாருங்க ஆறுட்டேன் நாங்க அப்படி இல்லைம்மா தண்ணி வத்தாட்டு வேண்டாம் ஆ தட்டியோட விட்டு வத்த வைக்கிறேன். அப்படியா ம் சமைக்கப்படாது தானே வேணும் தம்பி ஆ? தட்டி கீழால ஏ சார் இப்படி சுன்ற நேரம் அப்போ எப்படி மாதிரி ஒரு அளவடா சுன்ற இப்படி ஓடியா ஒய்ய பொய்ய ஆ எப்படியா இல்லைண்ணே ம் இப்போ என்ன செய்யணும்னா மக்களே தேங்காய் போடணும் நம்ம இங்கே வாங்க தேங்காய் வந்து ஓரளவான ஒரு பாதி தேங்காய் வேணுமாம்மா அது கூடயா சுண்டது கொஞ்சமா தந்துருக்குற ஆ இது கொஞ்சம் கூடி கூட திரி போட்டோம் சரியோ ஓகே ஆ பிடிங்க ஆ இப்போ இவ்வளோ சமையல் நான் பார்த்துட்டு கஷ்டப்படுறாவா அவரக்கா சுண்டல் இப்போ பிடிச்சிடறானே அதாவது மிக்ஸ் பண்ணுறதுண்ணே அது நாங்க அளவுக்கு தேவையான புளியம்பழமா போடணும். ஆமாம் இதுக்கு புளியம்பழத்தை விடமா தேசி பழம் சாறு அது நல்லா இருக்குண்ணே இப்ப நாங்கள் நம்மட இதுல இருக்கிற இயற்கையான ம் புளியம்பழத்தை போடுவோம். ஆ போடுங்க இப்படி ஒன்றா கலைக்கு தானே போடுறது ஆ இது கவுண்ட் பண்ணி எடுங்க. அப்படியாம்மா அப்படி இல்லை கொண்டாங்க. ஐயா ம் சுண்டல் இப்படி இருக்கும். ஆ ஆ ஆ இப்போ சுண்டல் கொஞ்சம் வர கட்டும். வர்றேன்டா தண்ணி கொஞ்சம் வத்தணும். தண்ணி ஊற்றுறா வாழ்றது ஒன்றும் இல்லையா இங்கே இப்போ ஒன்றும் இல்லை ஆ அந்த தேங்காய் பூ அவியணுமா ஆ முழுடியா இப்போ ஓகே ஓகே மழை பெஞ்சாலும் அடுப்பு அப்படி சுண்டல் ரெடி ஆனால் சின்ன வேலானேம்மா காய்கறி எல்லாம் பட்டுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் அவிகிறதுக்கு ஒரு 25 நிமிஷம் அப்போ 22 நிமிஷம் தேங்காய் பூவெல்லாம் போட்டு சுண்டி வார நேரம் ஒரு 3 நிமிஷம் இன்னொரு 5 நிமிஷம் போய் வச்சா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளே ஏன்னா இந்த அளவில் முடிச்சிடலாம் முடியும் 45 நிமிஷத்துக்குள்ள ஒரு சுண்டல் ரெடி பண்ணலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ என்ன மாதிரி நாங்கள் இறக்கணும். இப்போ சரி ஓகே அவ்வளோதானா போட்டு பார்க்கணுமா உப்பு நீங்கள் உப்பு அம்மா உப்பு கூட்டிக்கு மேலே குறைஞ்சிங்க நீங்கள் போட்டு உப்பு அதிகம்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ சரியோ ஓகே நஞ்சாவது ஆ அப்படி எல்லாத்தையும் சாப்பிடுங்கம்மா நீங்கள் கவரைக்காய் பண்ணி சாப்பிட தெரியுமா வேற லெவல்ல இருக்குமா போய் இனிப்பாட்டு இருக்குமா உடனே அவரைக்காய் சுண்டல் ஏய் என்ன மனசு நோக்கிறத சொல்கிறா அவன் தான் சமைச்சு நான் சமைச்சு தானே சொல்லலாம் நாளையில இருந்தம்மா நான் உனக்கு சமைச்சு தரேன் ஏன்னே இப்போ அம்மா மாதிரி தான் ஏன் பிள்ளைகளை சமைச்சு கொடுக்குறேன் இண்டையிலேருந்து மகன் அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்குறேன் இப்போ அம்மாவுக்கு வந்து நான் தான் இனிமேல் சமைச்சு கொடுக்க போகிறேன் ரதியம்மா எனக்கு சமைச்சு தரேன் இன்றைக்கு நான் அடுத்த நான் ரதியம் எனக்கு சமைச்சுறாங்க எல்லாம் நல்லா பொறுப்பெடுக்கக்கூடாடா முழுசா வந்து அதிகாரத்தை எடுக்கக்கூடாது சரியோ அம்மாவுக்கும் பொறுப்புண்டு சரியோ அப்போ சுண்டல் புறக்கணும் ஓகே எல்லாம் ரெடி சுண்டல் அலையா இருக்குது பாருங்கள் ஆறுக்கு வேணும் ரெசிபி எப்படி வந்து பாருங்க சுண்டல் ஓகே இப்போ இறக்குற துணி ஆ சுடாமா மனுஷட்டு இன்னும் சுடுவது இல்லை நீங்கள் தான் இறக்குறேன் நானே தூக்கி தேர்ந்து அப்போ இந்த வெப்பத்தை கட்டத்தில் குறைவு தானே மனுஷட்டின்னு அவ்வளோ ஈஸியாக இருக்கிறப்ப மழை பெஞ்சது கொஞ்சம் பக்கை குறைவு சரியா ஓகே மகளே என்ன
ஆனால் நாளையிலேருந்து வடிவா நான் சமைச்சு காட்டுறேன். சுண்டல் கரண்டி நாங்கள் இப்போ எங்களோட வீட்டில் பறித்த அவரைக்காயை நாங்கள் பறிச்சு உடனே பறித்து மிளகாயெல்லாம் பறித்து உடனே ஒரு சுண்டல் ஒன்று சொல்லியிருக்கோம். நாங்கள் உப்பும் மஞ்சளும் தான் காசிக்கு வாங்கினேன். தேங்காய் எங்கட மருது, தேங்காய் மிளகாய் நம்மட மருது. ஓகே. அவரைக்காய் எல்லாமே வந்து எங்களோட மரத்தில் வரைச்ச புளியப்பழம் எல்லாமே வந்து நம்மட வீட்டு தோட்டத்தை பறிச்சது. அதாவது மஞ்சள் உப்பையும் தாண்டி அதே நம்ம உற்பத்தி பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. எங்கட வீட்டு அது தெரியும், வீட்டில் தெரியும் மக்களுக்கு, எங்கட வீட்டில் இருந்தாச்சு. சரி, ஓகே, எல்லாம் நம்மட தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் ரதி, உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.